அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியில் செவ்வாய், 2ஆம் இடத்தில் குரு, அடுத்து தங்களுக்கு சூரியன் 3ஆம் இடம் திங்கட்கிழமை முதல் சஞ்சாரம் செய்ய போகிறார். 4இல் சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கிறார். 9இல் ராகு, 10இல் சனி வக்கிரம். தற்போது தாங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு இருந்த இடையூறுகள் அனைத்தும் விலகிவிடும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்க மனைவியின் பேச்சை தாங்கள் கேட்குதல் வேண்டும். வீட்டில் சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். பெண்களுக்கு தடையான தாமதமான காரியங்கள் அனைத்தும் நல்ல விதத்தில் நடைபெறும். மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய பெண்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் தங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. அவசரப்பட்டு யாரையாவது நம்பி புதிய முதலீடுகளை செய்ய வேண்டாம். ஓய்வு அவசியம். அதிக பயணங்களை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்த்தல் வேண்டும். சுக்கிரன் 4இல் நீச்சம் அடைந்திருப்பதால் தாயாரின் உடல் நலனில் தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். அவ்வப்போது வாகனங்கள் பழுதுபடலாம். சற்று ஜாக்கிரதையாக இருங்கள். பிறரை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைத்தல் வேண்டாம். வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்கள் தாராளமாக வெளிநாடு செல்லலாம். மற்றபடி கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.